இன்னைக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் விக்ரம் வந்து முன்னெல்லாம் ரொம்ப சென்சிபிளா ஒரு மேட்டர் சொன்னவரு. ஐ திங்க் விக்ரம் லாஸ்ட் இஸ் சார்ம். அண்ட் லாஸ்ட் இஸ் சார்ம்ன்றது என்ன ஆங்கிள் சொல்றேன்னா, ரொம்ப பொலைட்டா அமைதியா சென்சிபிளா சொல்வாரு. பார்வதியோட கரன்சியை அவங்க கூட உட்கார்ந்து டிராவல் பண்ணி கண்டென்ட்டோடைய கரன்சியை அவங்க பக்கம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. நமக்கு அதுக்கு ஸ்கோப் கொடுக்க கூடாதுன்னு சுபிக்ஷாக்கு, வியனாக்கு, மத்தவங்களுக்கு உட்கார்ந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தவரு இன்னைக்கு முழுக்க பார்வதியோட கரன்சிக்கு தான் உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. 6 வாரம் கழிச்சுதான் பார்வதி வந்து சண்டை போடுற ஆளுன்னு இவ்வளவு கவுண்டரை வந்து இப்ப வந்து கொடுக்கணுமா? இப்ப இது எப்படி இருக்குன்னா, கெஸ்ட் உள்ள வந்து சொன்ன நரேட்டிவ் எல்லாம், அவங்க உள்ள வந்து சொன்ன எல்லா விஷயமும், வைல்ட் கார்டு வந்து சொன்ன விஷயமும் பார்த்ததுக்கு அப்புறம் நாம வீக்கெண்ட்ல பொதுவா நமக்கு என்னமோ பயந்துட்டு பயம், நம்ம பிக் பாஸ் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்ல சொன்னா நமக்கு வந்து அதனால ஒண்ணு பண்றேன்ட்டு இவரும் சேர்ந்துகிட்டு பார்வதியோட முட்டுக்கட்டி ஒண்ணு பண்றத இவராவது கேம் பேட்டர்னை ஒரு பிரஜின் மேலயோ, சாண்ட்ரா மேலயோ, வியனா மேலயோனா இவரு ஒரு பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரான ஒரு குரூப் வச்சுக்கிட்டாரு. விக்ரம், ஐ தாட் விக்ரம் கிட்டக்க ஏதோ ஒரு கேம் பிளே இருக்கு. பார்வதியை தொடாமலே ஒரு நல்ல கிரியேட்டிவ் சென்ஸ்ல தன்னை வேற மாதிரி காமிச்சு மக்கள் கிட்டக்க வேற மாதிரியான ஒரு ஈர்ப்பை இழுத்து அந்த வீட்டுக்குள்ள இருந்தப்போ ஒரு சீசன் 5 எக்ஸாம்பிள் சொல்றேன். ராஜு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீடு கலவரமா ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பாவனி அமீர்ல வரும், ஒரு பக்கம் பார்த்தா அபிநயோட வேற ஒரு கேட்டகரி ஆஃப் காதல் ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா தாமரையும் பிரியங்காக்கான ஒரு வார் டிக்ளேர் ஆகும். தாமரையோட பல பேரோட வார் டிக்ளேர் ஆகும். அக்ஷரா ஆக்ஷன் கிங்கா, ஆக்ஷன் குயினா மாறுவாங்க. இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஆனா ராஜோட ஃபன் போயிட்டே இருக்கும், பிரியங்காவுடைய ஹியூமர் போயிட்டே இருக்கும். நான் அந்த மாதிரி இந்த ஷோல விக்ரம் ஏதோ பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஹைலி டிசப்பாயிண்டட். இப்போ வந்து வாரத்துல பல பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். வியனா அவங்க இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். பாரு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கர், அவங்க கிட்ட போய் பேசி இங்க அட்டென்ஷன் சீக்கிங் தான் கரன்சி செல்லிங், இத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த விக்ரம் ஏன் திடீர்னு டைவ் அடிச்சு பாருடைய கேள்வி இவ்வளவு நாள் பாரு ஏதாவது பேசினா லெஃப்ட் பேசினா ரைட்ல போயிட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு ஒரு சேஞ்ச் அவர் காமிச்சு இது கரெக்ட், இது தப்பா கரெக்டான்றது பாயிண்ட் கிடையாது. நீங்களாவது ஒரு வேரியேஷன்ல ஒரு ரியலிஸ்டிக்கா டிராவல் ஆகிறதுக்கு கிரியேட்டிவா ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது இல்லன்னு சொல்றேன். எக்ஸெப்ஷனலி யூ ஆர் நைஸ் மேன், நைஸ் ஹியூமன், நீங்க காட்டுற எமோஷன்ஸ் கரெக்ட். ஆனா ஒரு பாயிண்ட் இல்லையே, உங்க கிரியேட்டிவை நீங்களே கெடுத்துக்கிறீங்களே.